வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். வாங்க இன்றைக்கி சூப்பராக ஒரு ரசம் வச்சுப்போம். இந்த கிளைமேட்டுக்கு இந்த ரசத்தை வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா டயர்டாக இருந்தாலும் சரி, இல்லை லைட்டாக ஃபீவர் அந்த மாதிரி இருந்தாலும் உடனே சரியாயிடும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓமம் ஒரு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் தனியா, 2 காஞ்ச மிளகா, ஒரு 8 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, இதுதான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வறுக்கெல்லாம் எதுவுமே போகிறதில்ல, பவுடர் பண்ணி மட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஈஸியாக ரசம் வச்சிட போகிறோம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் ஜாரில் போட்டு நம்ம நல்லா நொரன்னு அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நான் அரைச்சிக்க போகிறேன். இதை ஒரு ஓட்டினா தான் நல்லாவே அரையும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு சூப்பராக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி விட போகிறேன். ஃபஸ்ட்டு தக்காளியை நல்லா கொஞ்ச நேரம் பாயில் பண்ணிக்க போகிறேன். நல்லா சாஃப்ட் ஆகட்டும். ஸோ தண்ணி விட்டு இப்போ நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிட்டு தக்காளி வெந்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் போட்டுடலாம். அதையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா நுரைச்சி வரட்டும். வரும்போது பார்த்திங்கன்னா திக்காக புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணியும் விட்டுட்டு புளி தண்ணியும் விட்டுட்டு உப்பு, மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ ரசம் இதில் நல்லா அரைச்சி போட்டிருக்கிறதுனால நல்லாவே நம்ம இது பண்ணால் ஓமத்துக்கு அதுக்கும் வாசனைக்கு சூப்பராக இருக்கும். மஞ்சள் தண்ணி மஞ்சள் பொடி போட்டுட்டு இந்த மாதிரி நுரைச்சி ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். கடுகு தாளிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான ரசம் ரெடி ஆகிடும். நல்ல ஒரு சுட சாதத்தில் இந்த ரசத்தை விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உடம்புக்கும் கொஞ்சம் டயர்ட்னஸ் எங்கேயாவது போயிட்டு வந்தால் கூட சரி, இதை சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரசம். இதுக்கு உருளைக்கிழங்கு பொரியலைன்னா அப்பளம் வச்சு கூட சாப்பிட்டாலும் சிம்பிளாக சூப்பராக இருக்குல்ல. நம்ம ஹெவியாக ஃபுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா கூட இதை சாப்பிட்டுக்கலாம். நம்ம சேனல் ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர், வணக்கம்.